ஹே ஹாய் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. வெற்றிகரமாக 5வது எபிசோட். இந்த வீடியோவில் ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரிக். நாம் ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்ருக்கோம் ஃபஸ்ட் டைம் மீட்டில். அந்த கான்வர்சேஷன் மீட்டில் நாம் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கோம். நாம் அமைதியாக இருந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? முடியும். அதுதான் மேஜிக். அந்த மேஜிக் பேர் ஸ்பாட்லைட் டெக்னிக். போன வாரம் எங்கள் ஊரில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் உள்ள பீப்புள்ஸ்லாம் கலந்துட்டாங்க. ஒருத்தர் ரைட்டர், ஒருத்தர் சிங்கர், ஒருத்தர் மியூசிஷியன், ஒருத்தர் ட்ராவலர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் உள்ள பீப்புள்ஸ்லாம் கலந்துட்டாங்க. அதில் லட்சுமி அக்காவும் கலந்துட்டாங்க. மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அக்காட்ட கேட்டோம், நீங்கள் யாருக்கிட்ட பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்குறப்ப அந்த அக்கா டான்ஸ் ஸ்மித்திட்ட பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டான்ஸ் ஸ்மித் யாரு, என்ன பண்ணுறாருன்னு கேட்டோம். எனக்கு தெரியாதுன்னாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டோம். அதுவும் தெரியாதுன்னாங்க. சரி, டான்ஸ் ஸ்மித்தோட இன்ட்ரெஸ்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா அதை பற்றி நான் கேட்கவே இல்லையேப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஸ்மித் வந்து ஸ்பாட்லைட் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கப்ப ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆப்போசிட் பர்சன் மேலேயே வைக்கிறது. நம்மளை பற்றி அதிகம் சொல்லாமல் அவங்கள பற்றி நிறைய கேட்கறது, ஜென்யூனாக கேட்கறது. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட கோல், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம கேட்டோம்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையும் யூஸ் ஆகுது. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் நாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல சேல்ஸ் நடக்காது. அந்த கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி, அவனுக்கு நீட்ஸ் என்ன இருக்குது, இதையெல்லாம் ஃபோக்கஸ் அவன் மேலே வச்சு நாம் சேல்ஸ் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாவது பேசும்போது அந்த இடத்துல ஸ்பாட் லைட் யார் மேலே இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கா, அவங்க மேலே இருக்கா? இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டெக்னிக்கோட வரேன். அது வரைக்கும் பாய்.